கொள்ளையடித்து மக்களுடைய வரி பணத்தை சுருட்டியதுதான் அவருடைய வேதனையான சாதனை என்று இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நிலை மாற வேண்டும். மாற வேண்டும் என்றால் தமிழகத்திலே ஒரு கூட்டாட்சி தேவை. அந்த கூட்டாட்சி தேவை என்றால் மனம் மாற்றம் வேண்டும். யாருக்கு மனமாற்றம் வேண்டும்? வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனமாற்றம் வேண்டும். அந்த மனமாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நாடி நான் இங்கே வந்திருக்கிறேன். புதிய பேருந்து நிலையம் அமைத்து தரப்படும் என்று உறுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கள் ஆட்சியிலே அதை நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் தயாரிப்பு மேம்பாட்டிற்கு தொழில்கூடம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அந்த கோரிக்கையை உறுதியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். நண்பர்களே, தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல். தமிழகத்திலே 50 ஆண்டு திராவிட ஆட்சிகளுக்கு, ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகும் தேர்தல். எனவே இந்த தேர்தலிலே வாக்காளர்களாகிய உங்களது ஒவ்வொரு வாக்கும் வரலாற்றிலே இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதிமுக ஆளுகின்ற கட்சியாக இருக்கலாம், திமுக ஆண்ட கட்சியாக இருக்கலாம், ஆனால் மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாக ஆளப்போகும் கட்சி என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே நண்பர்களே, அவர்களுக்கு பணபலம், ஆட்பலம், அதிகாரம் இருக்கலாம், நமக்கு மக்கள் பலம் இருக்கிறது. நாம் வெற்றி பெறுவது உறுதி 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 என்று கூறி இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே நம்முடைய சோமூர் ரவி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் முரசு சின்னத்திலே வாக்களித்து அவர்களின் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.